வெளிய போடுவியா? ஏண்டா வேணுமே பண்ணிட்டு இருக்காத. கொஞ்சம் மிஸ் ஆனா என்ன இருக்கு இப்போ? டேய் குமார், கவனமா இருக்க மாட்டியாடா? இது கவனக்குறைவா கிடையாது, வேணுமே தான் பண்றான். சரவணா தெரியாம பண்ணிருப்பா விட. தெரியாமலையா? இவன் தெரியாம பண்ண மாதிரிலாம் தெரியல. சண்டை போடுறதுக்காக வேணும்னே எங்க அண்ணன் மேல வெடிக்கிறான். என்னடா டேய், நான் உன்னை வேணும்னே போடணும்னு சொல்றல. காயமா வேணும்னே போடா. எத்தனை தடவை சொன்னா அறியலையா? நீ கடி அங்க இருந்து தூக்கி போடுறத நான் பட்டாசுல கையில பிடிச்சு வீட்டுக்கு வெளிய போட போறேன். வீடு சரவணா என்னடாச்சு? ஏங்க என்னடா என்னாச்சு? என்ன பிரச்சனை? குமார் சரவணா மேல படுற மாதிரி வெடிய வெடிச்சிட்டான். காயம் ஏதோ ஆன மாதிரி தெரியலையா? இல்ல இல்ல படலங்க, கொஞ்சம் விட்டா பட்டிருக்கும். அதுக்குதான் இந்த குதி குதிக்கிறான்ல. இங்க பாருங்க, பிரச்சனை வேணாம் தான் பேசாம ஒதுங்கி நிக்கிறேன். தேவையில்லாம வந்து வீட்டுக்கு பிரச்சனை இருக்குன்னு தான் நல்லா போயிடும். அவ்வளவுதான் சொல்லுவேன். தீபாவளினா பட்டாசு வெடிக்க தான் செய்வாங்க, மேல படாதான் செய்யும். சொல்லுங்க நல்லா. அதெல்லாம் சரிதான், தெரியாம படுறது வேற. இவன் வேணும்னு செய்யற ஆள் தானே. ஆனா வேணுமே தூக்கி போட்டீங்கன்னு வச்சுங்க, பதிலுக்கு நாங்களா தான் செய்வோம். எங்க தூக்கி போட்டு பார்க்கலாம்? என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? என்ன முடியாதா? வாடா, வெளிய போட்டு நீ தாங்குவியா? வாடா வாடாடல சாம்பலாக்கிடுவோம். வாடா நீ தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ற. இருப்பா, நீ தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ற. டேய் டேய், நாள் பூரா சண்டை போடுறதெல்லாம் பத்தாதா? நல்ல நடந்துமா சண்டை போட்டுட்டு இருக்கணுமா? நான் வேணும்னே பண்ணல பார்த்தா. ஐயோ இந்த பாருப்பா, இத பாரு, இனிமே அவன் பண்ண மாட்டாப்பா. இது தெரியாம பண்ணிடுச்சுப்பா, விட்டுடுங்கப்பா. ஏத்தா நீ என்ன நடிச்சுட்டு போய் சமாதானப்படுத்திட்டு இருக்க? தீபாவளினா வெடி வெடிக்கதான் செய்வாங்க. வேணா